ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இனிமேல் நம்ம யார் விஷயத்துலையுமே தலையிடக்கூடாது. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்க அவங்க ஃபேமிலி விஷயத்தில் நம்ம எதுலேயுமே இனிமேல் எதையுமே நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் அக்கா விஷயத்துக்காக நான் அவங்க மாமியார் வீட்டில் போயிட்டு அக்கா நகை பிரச்சனை, மாமாவுக்கும் அக்காவுக்கும் நகை பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேசினேன். அதுக்கு அவங்க மாமியார் என்ன ரொம்பவே பேசிட்டாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் நீ ஏம்மா தலையிடுற? அது அவங்களோட விஷயம். அது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இது பண்ணாலும் அவங்க பார்த்துக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. நீ ஏம்மா தேவையில்லாமல் அதுலலாம் தலையிட்டுருக்க? ஏம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க இது பண்ணது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நம்ம அக்கா எங்கள் அக்காவே ஒரு சமயத்தில் கேட்டுட்டு, விடு அவரையெல்லாம் இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காத, மாமாவுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தாலும் நீ அதில் இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு எங்கள் அக்காவே என்கிட்ட பேசினுச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம அக்காவே இப்படி நம்மளை பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருந்துச்சு. அக்கா அந்த மாதிரி பேசினது எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. இவங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம நினச்சது ஒன்று, இது பண்ணது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம யாருக்கிட்டேயும் இது பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன நடக்குதோ அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருப்பேன். யார் விஷயத்துலையும் ஏன்னா எங்கள் அம்மா சொன்னதுனால தான் நான் அக்காவுக்காக இந்த மாதிரி மாமாக்கிட்டேயும் அவங்க மாமியார்கிட்டையும் பேச போனது. கடைசியில் அக்காவே என்னை இந்த மாதிரி நீ ஏன் மாமாலாம் பேசின பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் மாமா கிட்ட பேசினேங்கிறது அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்கு இவங்களுக்காக பேசி நம்ம நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? நம்ம பேசுகிறதுக்கான அவசியங்கிறதே நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, தப்புதாம்மா, நான் உங்ககிட்ட அக்கா வீட்டுக்கார்ட்டெல்லாம் பேச சொன்னது என் மேலேயும் தவறு இருக்குமா? நான் இனிமேல் நீ யாருக்காகவும் யாரை பற்றியும் நீ இனிமேல் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த செஞ்சாலும் பண்ணாலும் அதை அவங்க எடுத்துக்கிற விதம் தாம்மா அப்படி இருக்குது. நீ ஒன்றும் இது பண்ணாத. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன நடக்குதோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீ ஏதோ ஒன்று இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரியான ஒரு இதில் நம்ம ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதுக்குங்கிறது நம்மளால் முடியாத விஷயத்த நம்ம இது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரி நீ எதுவும் கவலைப்படாத, கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, எது நடக்குன்ருக்கோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறீங்க பண்ணுறீங்க, நான் இல்லைங்கள. அதே ஒரு சில விஷயத்தில் நம்மளால் எதை எதை எடுத்துகிட்டு போக முடியும் முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட முயற்சிகளை நம்ம இது பண்ணணும். முயற்சி பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னோடனே, சரி விடுமா, நீ அதெல்லாம் அவங்கக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்காத, பண்ணிகிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நான் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதிர்பாருமா அப்படின்னோடனே, சரின்னு நானும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு மேலே நம்ம இதுக்கப்புறம் நம்ம யார் விஷயத்துலையும் அதனால தலையிடக்கூடாது. என் ஹஸ்பண்டும் சொன்னார், இது மாதிரி உங்கள் அக்கா வீட்டு விஷயம்னா அவங்க பார்த்துக்குவாங்க, பண்ணுவாங்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்க, பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன 2, 3 தடவை பேசினார். நான் இருந்தாலும் பாசத்தினால நம்ம அக்காவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அக்கறையில் தான் போய் பேசினேன். ஆனால் அவளே இந்த மாதிரி என்னை இது பண்ணுவாங்கிறது ஒரு மாதம் வரைக்குமே எனக்கு நான் ஒழுங்கா சாப்பிடாம, ஒழுங்கா தூங்காமல் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா அவள் நம்மள இப்படி பேசிட்டாளே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி புரிய வச்சார், உனக்கு இன்னும் ஒரு பக்குவம் வரல. என்ன தான் கல்யாணம் ஆகி இப்போ நம்மளுக்கு 5 வருஷம் ஆகுது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை எப்படி நீ கொண்டுட்டு போகணும், என்ன பண்ணணுங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. அதை புரிஞ்சால் தான் எதாக இருந்தாலும் ஒரு சரியான ஒரு இதுக்கு வரும். உனக்கு அது புரிகிறதுக்கான நேரங்கிறது உனக்கு வராமல் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பித்தோன்னே நானும் சரி விடு, அதை பார்த்துக்கலாம். நம்ம இது நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதில் எழுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி எனக்கு இவளுக்காக பேசணும் அப்படின்ட்டு
இருக்குது. பேசி நான் வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேங்க நீங்கள் விடுங்க, அதையே சொல்லாதீங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு சில